வெளியே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? இல்லை எடுக்கல, தெரியாது. இல்லை நார்மல் உங்களுக்கு பிரச்சனை வந்து வெளியே டாக்டர்ஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க? ஒரு 3 மாதம் ஸ்டார்டிங் தான் பதினஞ்சு அந்த ஒவ்வொரு எடுத்துருக்கீங்க. அதில் ஏதோ ரெக்கவரி தெரிஞ்சுக்கா? இங்கே யாரும் உங்களை ரெஃபர் பண்ணால் இங்கே வந்து எங்கள் மதமாவட்டத்தில் வந்து இப்போ வந்து எல்லா மாவட்டத்திலும் வந்து சிவா குரூப் இருக்குது, ஸ்பைனல் கார்டு. ஓகே எல்லா மாவட்டத்திலும் வச்சுருக்காங்க, மாவட்டத்தினாலே. ஓகே. அந்த குரூப்பில் 2022 ஜாயின் பண்ணேன். சரி சார். அங்கேருந்து ஒருத்தர் எங்கள் மாவட்ட பொறுப்பாளர் வந்து இங்கே வந்தாருக்கு முன்னாடி. ஓகே. சரி இங்கே வந்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்யூர் ஆயிடுவேன். இங்கே வந்தோன்னா நம்ம வந்து ஒரு மன நிம்மதியாக இருக்கலாம், நம்ம வந்து எல்லாம் இருக்காங்க, வரையாக இருக்கலாம். அதே விஷயம் நல்லா கொடுப்பாங்க. வொக்கேஷன் கிளாஸ் இருக்குது, ஏதாவது தொழில் கல்வி எடுத்துக்கலாம், கம்ப்யூட்டர் கிளாஸு, தயார் பண்ணுறது, மொபைல் சர்வீஸு. இப்போ நான் சிரட்டை வேட்டை வேஸ்ட்டு போட்டாங்க, அதை டிசைன் பண்ணுவேன். வேறு என்ன கற்றுக்கிட்டீங்க? இங்கே வந்து அதை 4 மொபைல் சர்வீஸ் பண்ணுவேன், கம்ப்யூட்டர் கிளாஸ் பண்ணுவேன், நைன் தயார் பண்ணுவோம். இந்த கொட்டாங்கச்சி மொபைல் கொடுத்தா நீங்கள் எல்லா சர்வீஸும் பண்ணிடுவீங்க. சர்வீஸ் சாப்பிடுவோம் தவிர மட்டும் எல்லாமே பண்ணுவோம். தனியாக வந்து பார்த்தா ஒரு தொழில் பண்ணக்கூடிய நம்பிக்கை வந்து உருவாயிருக்குங்க. இருந்து நம்ம வெளியில் போனோம்னா நம்மளால சுயமாக நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிற மாதிரி நம்ம சுயமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தா இங்கே வந்த பிறகு என்ன சேஞ்ச் தெரியும் சார்? இது வந்து ஒரு மன நிம்மதி. இல்லை உங்கள் உடம்பு ரீதியாக என்ன சேஞ்ச் உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும், ஸ்போர்ட்ஸில் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் அட்டன் பண்ணுறீங்களா? ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டு அதுக்கு முன்னாடி போனது இல்லை. அதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு முன்னாடி எங்கேயும் போகணும், மட்டும் போகிறது தான். நாங்களாம் பீச்சர் ஓட்டுறது, பாத்ரூம் நாங்களாம் குளிக்கிறது வைக்கிறது எல்லாமே நீங்கள் செல்ஃபாக பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணலை. ஓகே. இங்கே வந்து மொத்தம் எவ்வளோ நாள் ஆச்சு? இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் இங்கே வந்து 10 மாதம் ஆச்சு. 10 மாதம் ஆச்சு. ஓகே. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஓகே. ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் அந்த மாதிரி போயிருக்கீங்க? தமிழ்நாட்டில் போயிருக்கீங்க. என்னென்ன போர்ட்ஸ் போயிருக்கீங்க? கிரிக்கெட் தான். ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா? செலெக்ஷன் ஆகி வெயிட்டிங்ஸ். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த அமர்சவா பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுங்க? இங்கே வந்தால் நம்ம இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இருக்கிற நண்பர்களுக்கு நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு உலகம் ஃபுல்லாக பேசுகிறோம். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு விழிப்புணர்வுலாம் இருக்கும். இங்கே வந்தோம்னா நம்ம சுயமாக வந்து ஒரு தொழில் கற்றுக் கொடுக்குறாங்க. அது போக வந்து நல்ல கம்ஃபர்டபுளான பெட்டு ரூம் எல்லாம் இருக்குது, விஷயம் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாமே ஒரு கற்றுக்கிட்டு நம்ம வெளியில் போனால் நம்ம சுயமாக நம்ம ஒரு தொழில் பண்ணலாம். பயணம் ஒரு ஆள் துணை இல்லாமல் எங்கேயும் வெளியே போய் நிம்மதியாக வரலாம். நம்ம மேலே நம்பிக்கை நம்ம உருவாக்கி கொடுக்குறாங்க. அதாவது வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடஞ்சி விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வர்றதுக்கு அமர்சேவா சங்கம் வந்து இருக்கிற துணையாக இருக்காங்க. அதுபோல் இங்கே நிர்வாகத்தில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? அதெல்லாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. சமையல் கூட சாப்பிட போனாலும் நல்லா பரிமாறுவாங்க, பண்ணுவாங்க, செய்வாங்க. அதுவும் இங்கே எல்லா ஃபங்க்ஷனும் எல்லாரும் ஒற்றுமையாக எல்லாரும் ஒரே இதாக இருப்பாங்க. ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கு? ஃபுட்டும் நல்லா இருக்கும். மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே நிலாச்சூர்னு சொல்லி பௌர்ணமி நேரத்தில் எல்லாரும் ஒன்றா வந்து எல்லாருமே சாப்பிடுவோம். ஒரே கிராமத்தில் உள்ள அந்த இயற்கை ஒற்றுமையாக ஜாலியாக ஒற்றுமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எந்த வேறுபாடு ரொம்ப சந்தோஷம். அக்காமடேஷன்லாம் இருக்கு தங்குறது தங்கதான் சூப்பர். ரூமுக்கு 2 பேர், ஏசி ரூம் தான், பெட்டு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பாத்ரூம்லாம் நீட்டாக இருக்கும். மைண்ட் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும், மன நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்த பிறகு வந்து புதுசாக பேஷண்ட்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கோஆர்டினேட் பண்ணுறீங்க? நான் ஒரு நோட்டீஸ் கொடுப்பேன், நான் என்னென்ன பண்ணேன், என்னுடைய கஸ்டமர்ஸ் சொல்லி கொடுப்பேன். இங்கே அவங்களுக்கு வீல் சேர் மாதிரி உட்கார வைக்கிறது பண்ணுறது ஒரு மோட்டிவேஷன் இருப்பேன். நீங்களும் ஒரு கைடன்ஸ் அடிக்காதுங்க, வெளியில் வாங்க, சாயந்தரம் போய் விளையாடுவோம், டிவி விளையாடுவோம், கேரம் விளையாடுவோம், ஏதாவது ஒரு பஞ்சம் வந்து பண்ணுறீங்க. இங்கே வந்த பிறகு வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷப்படுறாங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா வீட்டில் வந்து நம்ம டல்லாக மாறியா இருப்போம், பேசுற மாதிரியே இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து நம்ம பேசு நம்ம எல்லாமே மாற்றங்கள் ஏற்படுது, மன நிம்மதியாக நல்லா இருக்கும். அதனால அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஏதோ அவங்களுக்கு திரும்ப ஒரு லைஃப் கிடைச்சிருக்கேன். என்ன பண்ணுறாங்க? அம்மா மட்டும்தாங்க. அம்மா வீட்டில் தான். நீங்கள் ஒரே பையனா? ஒரே பையன், 2 சிஸ்டர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்த பிறகு வந்து ஓரளவுக்கு வந்து ஃபிசிக்கலாக மென்டலாக வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது உங்களுக்கு வந்து. இது நீங்கள் எதுவும் சார்ஜஸ் எதுவும் பண்ணுறாங்களா சார்? இங்கே வந்து நார்மல் சார்ஜஸ். நார்மல் சார்ஜஸ் சொல்லுவாங்க.
ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு உங்களை சந்திச்சிருக்கோம். வாழ்த்துக்கள் சத்தியமாக நிறைய பேருக்கு ரோல் மாடல் ஆகணும் உங்களுக்கு. அதுவும் உங்கள் அமர் சேவா சங்கத்துக்கு வந்து இந்த வருஷம் சிறந்த சமூக சேவை அமைப்பு விருது வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொடுக்கணும் உங்களுக்கு. அந்த டைத்தில் உங்களையும் சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.